KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜப்பன் சிங். இந்த வீடியோவில் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் குறிப்பாக கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி இப்போ வேறு ஒரு லெவலில் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியினுடைய மித்ஸ், அப்புறம் அதனுடைய ஃபேக்ட்ஸ், அதாவது அதனுடைய கற்பனைகளும் உண்மைகளும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம இதுதான் கேண்டிட் அப்படின்னு செஞ்சிட்ருக்கோம். அது ஆக்சுவலாக கேண்டிடா அது இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த படங்களுடைய ஒரு தத்ரூபமான ஒரு உணர்வுகள், அதாவது இயல்பான ஒரு உணர்வுகள் பார்த்திங்களா, அதை ரொம்ப இயல்பாக நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணும். அண்ட் அந்த படத்தில் முடிஞ்சதுன்னா ஏதாவது ஒரு ஸ்டோரி டெல்லிங் இருந்துச்சுன்னா அது கூட நம்ம உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு அடிப்படை. ஆக்சுவலாக கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கும் அதே தான் உங்களுக்கு பொருந்தும். அதையும் தவிர ஜென்ரலாக கேமராவை பார்த்து போஸ்ட் பண்ணாமல், கேமராவை பார்த்து ரியாக்ட் பண்ணாமல் செய்யக்கூடிய எல்லா ஃபோட்டோகிராஃபியுமே நம்ம கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது வெட்டிங்கில் மட்டுமே இல்லை. ஆக்சுவலாக இன்ஃபேக்ட் மற்ற ஜானர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. இப்போ சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி மோஸ்ட்லி கேண்டிட் தான். உங்களுக்கு நியூஸ் ஃபோட்டோகிராஃபி மோஸ்ட்லி உங்களுக்கு கேண்டிட். அதே மாதிரி பேர்ட் ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு மோஸ்ட்லி கேண்டிட். நிறைய ஃபோட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா நம்ம கேமரா பார்க்க சொல்லி நம்ம எடுக்கிறது இல்லை. அதனுடைய இயல்புத்தன்மையோடு தான் நம்ம பார்த்திங்கன்னா அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் அந்த படத்தில் ஒரு உண்மையான உணர்வுகள் தெரியும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம். சொல்லப்போனால் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒரு தனி ஜானரே கிடையாது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு ஜானர் இருக்குது, ஆனால் கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜானர் கிடையாது. இன்ஃபேக்ட் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபினே ஒரு ஜானர் கிடையாது. ஸோ அந்த கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒரு ஸ்டைல், அது ஒரு உத்தின்னு சொல்லலாம். தமிழில் சொன்னீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தி, ஆக்சுவலாக ஒரு ஸ்டைல்னு சொல்லலாம். இந்த ஸ்டைலை தான் எல்லா ஜானர்ஸ்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஸ்டைலை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது வெட்டிங்கில் இப்போ ரீசெண்டாக ஒரு 15 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அது குறித்து நம்ம ரொம்ப பெருசாக நம்ம பேசுகிறோம். ஆக்சுவலாக ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இமீடியட்டாக என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய இது மாதிரி வீடியோஸுடைய அப்டேட்ஸ் உங்களை சேரும். கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பெரிய லெவலில் உள்ள கேமராஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது கேனன் எடுத்துட்டிங்கன்னா 5D Mark IV, அப்புறம் 1DX, நிக்கான் எடுத்துட்டிங்கன்னா 850, அதுக்கப்புறம் D3 D4 சீரீஸ், அந்த மாதிரி சோனி எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் A7 R4 இல்லாட்டி A9, அந்த மாதிரிலாம் கேமராஸ் இருந்தால் தான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்குது. அது உண்மை இல்லை. கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எந்த கேமராலையும் நீங்கள் பண்ணலாம். ஈவன் மொபைல் ஃபோனில் கூட நீங்கள் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்கலாம். ஓகே, இதில் அந்த கேண்டிடுடைய இலக்கணத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் அந்த இமேஜ் குவாலிட்டி வேறு மாதிரி இருக்கும், அது வேறு விஷயம். அதனால் ஒரு உயர்ந்த கேமரா வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுனால மட்டுமே இந்த இடத்துல உங்களுக்கு கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி வராது அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லென்சஸ், கேண்டிட் லென்சஸ் அப்படிங்கிற மாதிரியான சில பேர் பேசுகிறத நான் கேட்குறேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலாக ஓகே, போர்ட்ரேட் லென்சஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அண்ட் மேக்ரோ லென்சஸ் கேள்விப்பட்டிருக்கேன். கேண்டிட் லென்சஸ்னு ஒரு லென்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு லென்சஸ் எதுவுமே கிடையாது. நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஒயிட் லென்ஸு 2.8 அப்பர்ச்சர் இருக்கணும் உங்களுக்கு, இல்லை ஆர்ட் லென்ஸ் இருக்கணும் சிக்மாவில், அப்படிலாம் இருந்தால் தான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிருக்கோம். இட் இஸ் நாட் லைக் தட். ஈவன் வைட் ஆங்கிள் லென்ஸில் கூட பார்த்திங்கன்னா உங்களால் கேண்டிட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். இதில் என்ன கேட்டிங்கன்னா அந்த காட்சிகள் தத்ரூபமாக வரணும் அப்படிங்கிறது தான் அதில் முக்கியமே தவிர இந்த இடத்துல இந்த ஃபோக்கல் லென்த்தை பேஸ் பண்ணி, இல்லை அதனுடைய மேக்ஸிமம் அப்பர்ச்சரை பேஸ் பண்ணி, இல்லை அது எல் சீரிஸ் லென்ஸா இல்லாட்டி நான் எல் லென்ஸா, அந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி இங்கே அதிலிருந்து உங்களுக்கு அந்த கேண்டிட் ஷாட்ஸ் அப்படிங்கிறது வரல அப்படிங்கிறத நம்ம கட்டாயமாக புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக எல்லா லென்ஸ்லையுமே கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். அதாவது கேண்டிடுடைய அப்ரோச் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் வைட் ஆங்கிள் லென்சஸ்லாம் கூட நம்ம கேண்டிட் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம், அதுக்கு லாங் லென்ஸ் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லை அப்படிங்கிறத இன்ஃபேக்ட் ஏர்லியராக நான் கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஆக்சுவலாக பொன் பிரபாகரன் அப்படிங்கிறோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பண்ணியிருந்தேன். அவருடைய வெட்டிங் கேண்டிட் ஷாட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடத்துல அவர் வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக சாதாரண ஒரு பேசிக் லென்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த படங்கள்லாம் அவர் எடுத்திருக்காரு. இதில் அவர் என்ன கூப்பிட்டு ஏன் நான் இன்டர்வியூ பண்ண கேட்டிங்கன்னா, அவர் வச்சிருந்த எக்யூப்மெண்ட்கான கூப்பிட்டு அவர் நான் இன்டர்வியூ பண்ணல. அவருடைய தாட்ஸ், அவருடைய அந்த ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அது கேண்டிடோட பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆச்சு அப்படிங்கிறதுனால
அவரை கூப்பிட்டு நான் பண்ணியிருந்தேன். நீங்கள் மேலே நான் வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக. அப்போது உங்களுக்கு புரியும். இதுக்குன்னு தனியாக ஒரு லென்ஸ்லாம் தேவையில்லை. எல்லா லென்ஸ்லையுமே நம்ம கேண்டிட் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயம். இன்னும் ஒரு நம்பிக்கை கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் என்ன அப்படின்னா, நிறைய திங்ஸை வந்து க்ளோஸ்அப்பில் எடுக்கிறது. அது வந்து கேண்டிட் ஷாட் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அது ஆக்சுவலாக கேண்டிட் ஷாட் இல்லை. இப்போ ஒரு தாலியையோ இல்லாட்டி வந்து ஒரு வெட்டிங் ரிங்கையோ இல்லை ஏதோ ஒரு டெக்கரேஷனை போய் நீங்கள் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து க்ளோஸ்அப் ஃபோட்டோகிராஃபி. அது வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி நம்ம சொல்ல மாட்டோம். இன்னும் நிறைய வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிக்கு மேக்ரோ லென்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே, அப்படிலாம் அவசியம் இல்லை. ஆக்சுவலாக மேக்ரோ லென்ஸ் போட்டு நம்ம 1:1 சைஸில் நம்ம மேக்னிஃபிகேஷன் கொடுக்க போகிறோம் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு. அதனால் இது மாதிரி சில திங்ஸை நம்ம க்ளோஸ்அப்பில் எடுக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம், க்ளோஸ்அப் ஷாட்னு சொல்லிக்கலாமே தவிர அது வந்து கேண்டிட் ஷாட்னுடைய கேட்டகரியில் வராது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்வேரியபிளாக நான் வந்து வெட்டிங் ஆல்பத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷாட், ஆக்சுவலாக எல்லா ஃபோட்டோகிராஃபரும் மிஸ் பண்ணாமல் எடுக்கக்கூடிய ஒரு ஷாட் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மணப்பெண்ணை வந்து டாப் ஆங்கிளில் போய்ட்டு நெத்திச்சுட்டியோ இல்லாட்டி வந்து அவங்களோட ஐ லேஷஸை மாத்திரம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு டாப் ஆங்கிளில் ஒரு மாதிரி ஒரு வியர்டாக ஒரு போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. நான் சரியான வார்த்தையை யூஸ் பண்ணுறேன், அது வியர்ட் போர்ட்ரேட் ஆக்சுவலாக. அதுதான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, அந்த மாதிரி ஒரு ஆங்கிளே ஆக்சுவலாக வந்து போர்ட்ரேட்ஸுக்கு வந்து ஒரு சூட்டபிளான ஒரு ஆங்கிள் இல்லை. ஓகே, அப்படி ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அவங்க போட்டுக்க நெத்திச்சொட்டையோ ஐலாஷஸையோ ரெண்டுமே ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள். ஆக்சுவலாக ரொம்ப க்ளோஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் அந்த ஐலாஷஸ் ஷூட் பண்ணும்போது அந்த ஐலாஷஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் அப்படிங்கிறது நம்ம தேவையில்லாத ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஐலாஷஸ் எதுக்கு நம்ம வைக்கிறோம் மேக்கப்பில் அப்படின்னா, ஐலாஷஸ் வந்து ஒரிஜினலாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியலாக ஒரு விஷயத்தை அந்த இடத்துல வைக்கும்போது அந்த ஆர்டிஃபிஷியல் திங்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஐஸை க்ளோஸ் பண்ண சொல்லிவிட்டு ஒரு டாப் ஆங்கிளில் போயிட்டு ஒரு வியர்டான ஒரு காம்போசிஷனில் எடுக்கிறது அப்படிங்கிறது கேண்டிட்ஸ் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஒரு கற்பனையான தவிர அது வந்து உண்மை இல்லை. ஸோ அப்படி எடுக்கிறதுனால நீங்கள் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டாம். மேபி இந்த மாதிரி காட்சிகள் ஷார்ட்ஸை நீங்கள் தவிர்க்கலாம். ஏன்னா யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுக்கிறார் அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும், இந்த ஷாட் எதுக்கு நம்ம எடுக்கிறோம், இந்த ஷாட் நல்லா இருக்கா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா நம்ம அதை ஆட்டோமேட்டிக்காக அவாய்ட் பண்ணுறதுக்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. இதையும் தவிர பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கேண்டிட் ஷாட் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணுறதுலையோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கம்மியாக வச்சுக்கிறதுனாலையோ ஒரு படம் வந்து கேண்டிட் ஆகிறது இல்லை. அந்த படத்தை வேணால் எப்படி சொல்லலாம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் ஷேலோவாக இருக்குன்னு சொல்லலாமே தவிர பேக்ரவுண்ட் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும்போது உடனே அது கேண்டிடாக மாறுதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அங்கேயும் நம்ம நம்பிக்கையில் நம்மளோட கற்பனையில் வந்து ஒரு தவறு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, ஆனால் அதை தாண்டி அந்த படத்தில் ஏதாவது கதை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். அந்த உணர்வுகளை வந்து தத்ரூபமாக எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதையும் தவிர அவைலபிள் லைட்டில் எடுத்தால் தான் அது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சில கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்னாலே ஒரு அவைலபிள் லைட் தான் எடுப்பார். ஐஎஸ்ஓ எடுத்துன்னு போய்ட்டு 3200 6400 வச்சுட்டு இருப்பார். நாட் நெசசரி, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பயன்படுத்த லைட்டுக்கும் கேண்டிட்னஸ்க்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது ஆக்சுவலாக. ஈவன் ஃப்ளாஷ் ஃபோட்டோகிராஃபியில் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் அழகான கேண்டிட்ஸ் எடுக்கலாம். அந்த சரியான ஒரு மூமெண்ட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சு அந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஷட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய ஃப்ளாஷில் கூட உங்களால் வந்து கேண்டிட் ஷாட்ஸ் உங்களால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இட் இஸ் நாட் தட் எனக்கு வந்து 1.2 லென்ஸ் வேணும், எனக்கு அவைலபிள் லைட்டில் நான் எடுக்க போகிறேன், ஃப்ளாஷை பயன்படுத்த மாட்டேன், அதனால் நான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர் சொன்னீங்கன்னா அது கூட தவறு. இந்த இடத்துல என்ன கேட்டிங்கன்னா உங்களோட அப்ரோச் தான் இம்பார்ட்டன்ட் தவிர அது ஆர்டிஃபிஷியல் லைட்டாக இல்லாட்டி வந்து நேச்சுரல் லைட்டாக, அவைலபிள் லைட்டாக, ஆம்பியன்ட் லைட்டாக, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது நம்ம ஆக்சுவலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்திங்கன்னா படங்களில் வந்து பொக்கே வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு பொக்கேக்கு அவனுடைய வாழ்க்கையை அப்படியே தியாகம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்லி நான் கேட்டிருக்கேன். பொக்கே மட்டுமே ஃபோட்டோகிராஃபி கிடையாது. இந்த பாயிண்ட் நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். என்னு கேட்டிங்கன்னா 40 வருஷத்துக்கு மேலே ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிறதுனால சொல்லுவேன். ஃபோட்டோகிராஃபியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. பொக்கே அச்சீவ் பண்ணிட்டா நம்ம பெரிய ஃபோட்டோகிராஃபர்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. அதுக்காக வேண்டி நம்ம வந்து பின்னாடிலாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதை வந்து கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு அதை பெருசாக ரவுண்டாக காமிச்சிட்டு அட்டென்ஷன் பூரா வந்து பார்த்திங்கன்னா மெயின் சப்ஜெக்டை விட்டு வேற எங்கேயோ போகிற மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது இயல்புத்தன்மைக்கே மாறாக இருக்குது. அந்த இயல்பான இடத்துல வந்து உங்களுக்கு பொக்கே வர்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்து ஓப்பன் அப்பச்சர் வச்சு நீங்கள் வந்து பொக்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா தட் இஸ் ஓகே. அது வந்து இயல்புத்தன்மையோடு போச்சு அப்படின்னா ஓகே ஆக்சுவலாக. ஆனால் அதுதான் என்னுடைய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணிவிட்டு
எக்ஸ்பிரஷனில் கோட்டை விட்டுறது, அப்புறம் வந்து டீட்டெயில்ஸில் கோட்டை விட்டுறது, அப்புறம் காம்போசிஷனில் கோட்டை விட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கூட ஆஸ் அ சீனியர் ஃபோட்டோகிராஃபர் அதை கொஞ்சம் நீங்கள் கவனிங்கன்னு சொல்லி சொல்கிறேன். ஆக்சுவலாக புக்கே இயல்பாக வந்துச்சுன்னா அவர்கிட்ட வந்து இட் இஸ் ஃபைன். ஆனால் புக்கேக்காக போராடாதீங்க. ஏன்னா அது வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபினுடைய ஒரு இலக்கணம் இல்லை. கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் இன்னொரு கற்பனை என்ன கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு தேவை ஒரு ஷாட் அப்படின்னா கூட நான் வந்து அதில் 20-30 ஷாட் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு கான்செப்ட் ஓடிட்டுருக்கு. ஒரு 3000 படம் எடுத்துகிட்டு கடைசியில் ஃபைனலாக ஒரு 50 படம் கூட நம்ம செலக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம படம் எடுத்தோம் அப்படின்னா அது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபரோட இலக்கணமானு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அந்த மாதிரி உங்களுடைய சக்ஸஸ் ரேஷியோ இருக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் ஃபுல்லாக திரும்ப படிக்கணும். ஃபண்டமெண்டல் சரியாக புரிஞ்சுக்கணும். ஃபண்டமெண்டல் உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறனால தான் உங்களால் வந்து 50 படம் செலக்ட் பண்ணுறதுக்கு 3500 படம் நம்ம எடுக்கிறோம். அதனால் உங்கள் படங்கள் வந்து ஒரு வெரைட்டியாக வேணும் அப்படிங்கிறது வேறு விஷயம் ஆக்சுவலாக. பட் நான் தப்பாக நிறைய படங்கள் எடுப்பேன் ஆக்சுவலாக. அதுலேருந்து ஒரு படம் நல்ல படத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது அப்படிங்கிறது டெஃபினட்டாக கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வரும்போது உங்களுடைய எடுக்கக்கூடிய படங்கள் ஒன்றுமே டெக்னிக்கலாகவும் ஆர்டிஸ்டிக்காகவும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாருமே ஒரு 36 படத்தில் ஒரு 72 படத்தில் வெட்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 80% பிக்சர்ஸ் அங்கேயும் வந்து கேண்டிட் பிக்சர்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியல. அது ஒரு இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ரோல் கணக்கில் தான் பேசுவாங்க. ஒரு ரோல், 2 ரோல், 3 ரோல்னு சொல்லிட்டு. ஸோ யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் 4 ரோல் ஒரு ஆர்டர் கிடச்சி அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஆர்டர் நினச்சி பேசுவாங்க. 4x36 பாருங்கள் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபோட்டோஸ் சொல்லிட்டு அவ்வளோதான் மொத்தமாகவே கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அதை தவிர ஒரு சின்ன வெட்டிங் அப்படின்னா ஒரு ரோல் தான் எடுப்பாங்க. 36 படம் தான் எடுப்பாங்க. 36 படத்துலையும் அந்த வெட்டிங்கை ஃபுல்லாகவே ஒரு ஸ்டோரி மாதிரி அந்த காலத்தில் அவங்களால சொல்ல முடிஞ்சுது. அது காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசிக்ஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்க கான்செப்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, அவங்க வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியோட நோக்கத்தை சரியாக புரிஞ்சுருந்தாங்க. அதனால தான் அவங்களால வந்து குறைவான படம் எடுத்தும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரியை கரெக்டாக சொல்ல முடிஞ்சுது அப்படிங்கிறத நம்ம அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரேண்டம் கிளிக்ஸ் அப்படிங்கிறது கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியோட இலக்கணம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஸோ. ரேண்டம் கிளிக்கிங் அப்படிங்கிறது கேண்டிடோட இலக்கணமே இல்லை. எத்தனை படம் எடுத்தாலுமே அத்தனை படமும் யூஸபிள் படமாக எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஏதோ அங்கங்கே 1-2 படங்கள் உங்களுக்கு வேஸ்ட்டாக போகிறதுலையோ வீணாக போகிறதுலையோ தவற போகிறதுலையோ குற்றம் இல்லை. ஓகே, ஆனால் எடுக்கிற படங்களில் பாதி படங்கள் குரூப் ஃபோட்டோ கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு குரூப் ஃபோட்டோ சாலிடாக நிற்க வச்சு எடுக்காமல் அதுக்கு ஒரு 10 படம் எடுத்திங்க அப்படின்னா அப்புறம் என்னது சொல்ல முடியுமா சொல்லுங்கள். நம்மளுடைய தாட் ப்ராசஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் ஆக்சுவலாக. அதனால் ரேண்டம் கிளிக்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இன்னொரு கற்பனை, பிரமாதமான கற்பனை என்ன கேட்டிங்கன்னா, ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபியை ஈவெண்ட்ஸை வந்து ட்ரெடிஷ்னலாக கவர் பண்ணும்போது அதை கேண்டிடேட் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மலாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிருக்கக்கூடிய போர்ட்ரேட்ஸு அப்புறம் வந்து குரூப் ஃபோட்டோஸ் இதை தவிர நீங்கள் எல்லா ஃபோட்டோவுமே நம்மளால் கேண்டிடேட் எடுக்க முடியும். நார்மலாக ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த காலத்துலேருந்து எல்லாருமே கேண்டிடேட்டாக தான் எடுத்திருக்காங்க. நானே நிறைய படங்கள் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி பண்ணுற சமயத்தில் நீங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு பேர் சொல்கிறீங்க ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர்லாம் கிடையாது. யார் கொடுத்த பேர்னு அது தெரியல எனக்கு. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரே பேர் தான். அதில் வந்து உங்களுக்கு அதிகப்படியான படங்கள் வந்து கேண்டிடாக இருக்கணும் அப்படிங்கிறது இப்போ இல்லை, அந்த காலத்துலேயும் அதான் நியதியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு சில படங்களை நம்ம வந்து கேமரா பார்க்க வச்சு நிற்க வச்சு ஏன் எடுத்தோம் கேட்டிங்கன்னா அந்த படங்கள் முக்கியமான படங்களாக இருக்கும். குறிப்பாக அது போர்ட்ரேட் மாதிரி படங்களாக இருக்கும். அப்போ எல்லாருடைய உணர்வுகளும் எல்லாருடைய தோற்றமும் வந்து சரியாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த படங்களுக்கு என்ன பண்ணோன்னா ஃபோட்டோகிராஃபர் வந்து சப்ஜெக்டை அலர்ட் பண்ணி இங்கே பாருங்கள் மேடம், இங்கே பாருங்கள் சார், நேரம் இல்லைங்க, கொஞ்சம் சின் டவுன் பண்ணுங்கள், சின்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த பக்கம் வாங்க, நீங்கள் அந்த பக்கம் வாங்க, நீங்கள் பின்னாடி வாங்க, முன்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு சில விஷயத்தை அரேஞ்ச் பண்ணி எடுப்பார். அது கட்டாயமாக எடுத்து தான் ஆகணும் ஒரு வெட்டிங்கில். ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இல்லாமல் நீங்கள் வெறுமனே கேண்டிட் ஃபோட்டோஸை நம்ம வந்து ஒரு ஆல்பம் பண்ணி கொடுக்க முடியாது ஆக்சுவலாக. அதனால் ஹியர் அண்ட் தேர் வந்து சில அரேஞ்சு ஃபோட்டோஸு, சில போஸ்ட் ஃபோட்டோஸு, கேமரா லுக்கிங் ஃபோட்டோஸ் இருக்க தான் செய்யும். அது தவிர இல்லை ஆக்சுவலாக. அதுக்காக வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னா அது கேண்டிட் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கிட முடியாது. ஸோ எல்லா ஈவெண்ட்டுமே அதனுடைய போக்கில் நீங்கள் எடுத்திங்கன்னா அது கேண்டிட். இதை தவிர போஸ்ட் வெட்டிங், ப்ரீ வெட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப இப்போ ரீசெண்டாக ஒரு 10-15 ஆண்டுகளில் வந்து அப்படியே ஒரு தீப்பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு ஃபோட்டோகிராஃபர் செலவு பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸுடைய ஒடக்கன்ஸு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அவங்க கப்பல்லாம் கூட்டு போகக்கூடிய வேறு லொக்கேஷன்ஸு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப செமையாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த விஷயங்கள்லாம். ஸோ லொக்கேஷனுக்கு நீங்கள் போகும்போது இந்த லொக்கேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படிங்கிறத மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கேமராவில் மற்ற அப்பர்ச்சர்ஸும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மற்ற அப்பர்ச்சர்னால் 8, 11, 16 அந்த மாதிரி சில அப்பர்ச்சர்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா லொக்கேஷனுக்கு ஒருத்தர் எடுத்துகிட்டு போகும்போது அந்த லொக்கேஷனும் அந்த பிக்சரில் வந்து ஒரு ஸ்டோரியாக வந்துச்சுன்னா தான் நீங்கள் அவங்கள அவ்வளோ தூரம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு எடுத்ததனுடைய பலன் அதில் இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ இந்த வீடியோ ஆக்சுவலாக நான் பார்த்த படங்களுடைய ஒரு வெளிப்பாடாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு தனிப்பட்ட முறையிலையும் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட போயிட்டு என்னுடைய கருத்துக்களை சொல்கிறது என்னால் முடியாது அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ வழியாக வந்து என்னுடைய கருத்துக்களை என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக.
சரியானவற்றை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆக்சுவலாக. சரியில்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய போக்கில் உங்கள் படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இதையும் தவிர என்ன கேட்டிங்கன்னா, வைட் ஆங்கிள் ஷாட் எடுக்கிறேன் லொக்கேஷனில் போய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வைடாக ஒரு ஷாட் வச்சிடுறாங்க. 24 mm வச்சு எடுத்துடுறாங்க. இல்லை அதோட 16 mm வச்சு ஒரு ஷாட் எடுத்துடுறாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லாக ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஒரு புள்ளி மாதிரி கப்புள் தெரியுறாங்க. அவங்க கப்புள் எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலாக. பார்த்தா கடைசியில் அந்த ஃப்ரேமில் ஒரு கார்னரில் 2 பேரும் நிற்கிறாங்க, உட்காந்துருக்காங்க. ஒரு சிறு புள்ளி மாதிரி இருக்காங்க. இதையும் தவிர அந்த புள்ளியாக இருக்கிறவங்க வந்து அவங்க கப்புள் வந்து ஒரு டைரக்ட் லைட்டில் எடுத்தால் கூட பரவாயில்ல, ஒரு பேக் லைட்டில் வேறு எடுத்துடுறாங்களா, அது வந்து ஒரு சிலுவெட் மாதிரி ஆகிடுது. ஒரு தூரத்தில் வந்து ஒரு புள்ளி மாதிரி ஒரு சிலுவெட் இருக்கும்போது அது யாருன்னே நமக்கு தெரியல. அடையாளம் தெரியாத ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம வந்து கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று ஒரு படங்கள் இருந்துச்சுன்னா பரவாயில்ல. பட் எல்லா படத்துலையுமே அதே மாதிரி வந்து வைடாக நான் ஷாட் வைப்பேன். அதில் வந்து இவங்க வந்து ஒரு மூலையில் ஒரு புள்ளி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஷாட்ஸ் கூட நம்ம வந்து கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பற்றி ஒரு தவறான கற்பனையில் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ஷாட்ஸு. ஸோ எப்போ நம்ம வந்து மனிதர்களோட ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோமோ அதில் மனிதர்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். 1-2 படங்கள் வந்து அழகுணர்வுக்காக வேண்டி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது தப்பு இல்லை. ஓகே, அது நீங்கள் ஆல்பத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் பேஜ்லேயோ பேக் பேஜ்லேயோ இல்லை ஒரு டைட்டில் கால் போடுறதுக்கோ இல்லை வேறு ஏதோ ஒன்றுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, பட் உங்களுடைய இந்த மிக்சர் ஆஃப் அந்த ஷார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் நம்ம சரியாக பார்த்துட்டு சரியாக பயன்படுத்தணும். அப்படின்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபினுடைய கான்செப்ட்டு அதில் வந்து கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெளிவாக தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு ஒரு புது ட்ரெண்ட் இப்போது என்ன பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நிறைய சமயத்தில் வந்து இந்த ஃபோட்டோஸில் வந்து பேக்லைட்டில் எடுக்கும்போது பேக்லைட் இவங்களே வைக்கிறாங்க. வேணுண்டே ஒரு ஃப்ளாஷ் எடுத்து பின்னாடி வச்சிடுறாங்க. வச்சுட்டு அதுலேருந்து ஒரு ஃப்ளேர் கொண்டு வராங்க, ஒரு கிளேர் கொண்டு வராங்க ஆக்சுவலாக. ஓகே, இந்த படத்தில் போகிற பார்த்திங்க அப்படின்னா லைட் வந்து இப்படி பட்டு இப்படி ஃப்ளேர் ஆகி கம்ப்ளீட்டாக ரொம்ப சாஃப்ட் ஆகிடுது ஆக்சுவலாக. ஓகே, லென்ஸில் நீங்கள் வச்சுருக்க லென்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட்லி லென்ஸ் ஆக்சுவலாக. எல் சீரிஸ் லென்ஸ் கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா கொடுத்து லென்ஸ் வாங்கிறீங்க. அதுக்கப்புறம் பேக்லைட் பண்ணி அதில் வந்து ஒரு ஃப்ளேர் கிளியர் பண்ணுறீங்க. ஸோ நார்மலாக அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லி லென்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த லென்ஸ் வந்து கிளேர் கொடுக்கக்கூடாது, கிளேர் நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. இயல்பாக வரக்கூடிய சில கிளேர் ஓகே நமக்கு. பட் அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி இப்படிலாம் பண்ணால் தான் அது வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொன்னால் அதை நம்ம அது வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியோட ஒரு இலக்கணம் கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அது உங்களோட லைட்டிங் ஸ்டைலில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைன்னு சொல்லலாம். ஆனால் இதை நான் எடுக்கிறதுனால நான் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபர்னு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பல சமயத்தில் நம்ம வந்து ஒரு விலை குறைவான இல்லாட்டி வந்து ரொம்ப மலிவான ஒரு யூவி ஃபில்டரையோ இல்லாட்டி ஒரு நியூட்ரல் ஃபில்டர்லையோ கிளியர் ஃபில்டரே போட்டு எடுக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வரும் ஆக்சுவலாக. அதுக்குன்னு தனியாக நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய எஃபெக்ட்லாம் உங்களுக்கு கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, ஸோ அதனால் படங்களில் வந்து நீங்கள் அந்த பேக்லைட் எஃபெக்ட் கொடுக்கும்போது அதை நீங்கள் ஏஸ்தட்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுலேயும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று படங்கள் இருந்துச்சுன்னா நமக்கு பரவாயில்ல ஆக்சுவலாக. எல்லா படத்துலையுமே அதே மாதிரி வந்து ஃபுல்லாக பேக்லைட் பண்ணி எல்லாத்துலேயுமே கிளேர் வர மாதிரி வச்சு அவங்க கப்பலுடைய ஃபேஸ் கிளியராக தெரியாமல் அண்ட் கான்ட்ராஸ்டே இல்லாமல் பிளாக்லாம் காணாமல் போயிட்டு அந்த மாதிரி சில படங்கள்லாம் கூட நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கு நம்ம காஸ்ட்லி லென்ஸ் வாங்க வேண்டியதில்லை. அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன், வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு ஒரு காஸ்ட்லி லென்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து அதனுடைய ஆப்டிக்கல் குவாலிட்டியை குறைவாக இருக்க மாதிரி ஒரு படத்தை எதுக்கு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுடைய கேள்வி. அதுதான் உங்களோட ஸ்டைல் அப்படின்னா நீங்கள் ஒரு நார்மல் லென்ஸ், அந்த ரெகுலரான ஒரு லென்ஸை வாங்கி போட்டுக்கலாம். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரோ லென்சஸை நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேனனில் வந்து எல் சீரிஸ் லென்ஸையோ இல்லாட்டி வந்து சோனியில் வந்து ஜி மாஸ்டர் லென்ஸையோ நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் அங்கே இல்லை. அதனால் அது வந்து ஒரு இலக்கணம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ஆக்சுவலாக கேண்டிட் ஃபோட்டோகிராஃபியோட இலக்கணம் சொல்லி நம்ம ஏற்றுக்க முடியாது. இந்த வீடியோட கடைசி பாயிண்ட் ஆக்சுவலாக அதாவது கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபினுடைய பொருந்தாத கற்பனைகளில் மித்ஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆக்சுவலாக. ஒரு க்ளோஸ்அப் எடுக்கிறாங்க போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபியில் க்ளோஸ்அப் எடுக்கும்போது அந்த பர்டிகுலர் க்ளோஸ்அப்பில் அந்த போர்ட்ரேட்டில் இருக்கிறவங்க கேமராவை பார்க்குறதுல வேறு எங்கேயோ பார்க்குறாங்க ஆக்சுவலாக. உடனே அதை கேண்டிட் ஃபோட்டோன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக. அது அப்படி இல்லை. கேமரா பார்க்காத ஃபோட்டோஸ் எல்லாமே கேண்டிட் ஃபோட்டோஸ் கிடையாது ஆக்சுவலாக. கேண்டிட் ஃபோட்டோஸில் வந்து ஒரு உணர்வுகள் இருக்கணும், இல்லாட்டி ஏதாவது வந்து ஒரு ஆக்ஷன் இருக்கணும், ஒரு செயல் இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும் ஆக்சுவலாக, ஒரு ஆக்ஷன் இருக்கணும் உங்களுக்கு. அட்லீஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷனாவது அதில் இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா அது ஓகே. ஜஸ்ட் வந்து கண்ணு மாத்திரம் வேறு எங்கேயோ பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ்அப் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது கேண்டிட் சொல்லுங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நான் இன்ட்ராக்டிவ் போர்ட்ரேட்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போர்ட்ரேட் தான் அது, பட் இட்ஸ் நாட் அ கேண்டிட் ஷாட். அது என்ன சொல்கிறாங்கன்னா நான் இன்ட்ராக்டிவ் போர்ட்ரேட். கண்ணு வந்து டைரெக்டாக கேமரா பார்த்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் இன்ட்ராக்டிவ் போர்ட்ரேட்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் கண்ணு வந்து கேமரா பார்க்காம இப்படி ஆஃப் கேமரா பார்த்துச்சு அப்படின்னா அது வந்து நான் இன்ட்ராக்டிவ் போர்ட்ரேட்னு சொல்லி சொல்கிறோம்.
ஸோ இது மாதிரி வந்து அந்த ஃபோட்டோகிராஃபினுடைய அடிப்படை இலக்கணங்களை நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே வந்தோம் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கற்பனையான சில விஷயங்களை நம்ம கேண்டிட்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை ஆக்சுவலாக. பட் டோன்ட் சே தட் இட் இஸ் கேண்டிட். இந்த மாதிரி படங்களை எடுங்க, ஓகே. ஆனால் அது வந்து கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற மாதிரி அந்த இலக்கணத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ஆக்சுவலாக, ஓகே. அதனால் நம்மளுடைய படங்கள் அப்படிங்கிறது கஸ்டமரை திருப்தி பண்ணுற மாதிரி இருக்கணும். இது திருப்தி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வேண்டிய மாதிரி படங்களை கொடுக்குறது தவறுது இல்லை. பட் என்ன பேர் சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக. அண்ட் கேஎல்ஆர் த ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனலில் நீங்கள் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோனுடைய அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். டேக் கேர்.